Hey buddies, welcome back to our Specky Tech channel. நான் தான் உங்க ஸ்பெக்கி. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான வீடியோ கிடையாது. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுகிறேன். இது யாரையுமே டார்கெட் பண்ணி பேசுறது கிடையாது, ஓகேவா? என்னோட ரியாலிட்டியை நான் பேசலான் இருக்கேன். இப்போ இருக்க ரியாலிட்டியை பேசலான் இருக்கேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான் யூடியூப் சைடில் வந்து ஒரு மானிட்டேஷனுக்கான ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூபோட மானிட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். யூடியூப் மானிட்டேஷன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து காசு கிடைக்கும். அது ஜஸ்ட் நார்மலாக வந்து ஜஸ்ட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணால் காசு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. அதுக்கு சில ரிக்யர்மெண்ட் இருக்குது. நம்ம சேனலில் வந்து மானிட்டேஷன் இருக்குது, சில ரிக்யர்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும் நம்ம சேனலுக்கு. அதுக்கு பதிலாக வந்து ஒரு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ், ஓகேவா? 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தால் தான் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும். இது கூட இன்னொரு விஷயமே இருக்கு. அது எப்படின்னா வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து 3000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த ஒரு மெத்தடுமே இருக்கு. பட் வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டைஸ் ஆகாது. சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம சேனலுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். ஸோ இதை தான் வந்து பழைய மானிட்டேஷன் மெத்தட். இப்போ கரண்டாக அந்த மெத்தட் தான் இருக்குது. ஸோ நீ ஃபியூச்சரில் தான் அந்த மெத்தட் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். February 1, 2027 சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்கும்னா எல்லாமே டபுள் பண்ண போகிறாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு பதிலாக அது டபுள் பண்ணி 8000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ்க்கு பதிலாக 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் கொண்டு வர போகிறாங்க. அது அப்படியே டபுள் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரியேட்டராக இருக்காங்க, இல்லை வந்து ஏற்கனவே வந்து சேனலில் வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களும் இனிமேல் சேனலை மானிட்டைஸ் பண்ணாமல் வச்சிருக்கவங்களுக்கு தான் இது ரொம்பவே பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட வருவாங்க. நமக்கு வந்து மணியை ரன் பண்ண முடியும், நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயம் ரொம்பவே வந்து ட்ராபேக்காக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்குமே வந்து இந்த விஷயம் வந்து இப்போ தான் வந்து பார்த்தோன்னா எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம சேனல் மினிமம் மானிட்டைஸ் ஆகல. உங்களுக்கே தெரியும், நம்ம கிடைக்கிற வியூஸே ரொம்பவே கம்மி. ஜஸ்ட் 10 to 20 வியூஸ், 1000 தான் வந்து நம்ம வியூஸே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள புதுசாக வரவங்களுக்கு இந்த மானிட்டேஷன் ப்ராப்ளம்னால நம்ம சேனல் டக்குன்னு மானிட்டைஸ் ஆகாது. அதனால வந்து சில பேர் வந்து இப்போ கிளிக் பண்ணி போகலாம். சரி, ஓகே ப்ரோ, இந்த மானிட்டேஷன் மெத்தட் வந்து எப்படி வந்து கிரியேட்டர்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டர்ஸ் வந்து இப்போது 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு சொல்லாது. இட்ஸ் நாட் வந்து ஈஸி கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது ஈஸி கிடையாது. எல்லாருனாலையும் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். சில பேர் வந்து அச்சீவ் பண்ணலாம், அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அவங்களோட வீடியோஸ் வந்து அந்த மாதிரி டைப்பாக இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ காமிச்சு பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ நீ என்ன ப்ரோ சொல்ல வர, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நான் அது அப்படி சொல்ல வரல. இங்கே மணி மைண்டடாக வரீங்க. இப்போதைக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இனி வந்து ட்ரீம் எல்லாமே வேஸ்ட்டு, என்னால் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு நியூ 4 to 5 months டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்க்குறாங்கனாலும் அதில் ஒருத்தங்களுக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நினச்ச விஷயம். ஸோ நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா கண்டிப்பாக நான் மன்னிச்சிடுங்க. ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த விஷயத்தினால வந்து எதுவுமே வந்து பயப்பட வேணாம். நம்ம எல்லாருமே ஹோப் இருக்கும்ல, கண்டிப்பாக அந்த ஹோப்போட ஒர்க் பண்ணுவோம். நம்ம சேனலில் வந்து ரீச் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு இந்த கண்டென்ட் கிரியேஷன் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ரீச் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வந்து பெட்டரான கண்டென்ட்டோட நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஸோ ஸ்டே டியூன்ட். எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும்.